We are going to consider a particular place in the Bible. வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். That place is called Akel Dama. அந்த இடம் ஆக்கேல் தாமா என்று அழைக்கப்படுகிறது. Can anyone read that verse? யாராவது அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று எடுத்து வாசிக்க முடியுமா? Some have never heard this word before. சிலர் இந்த வார்த்தை முன்பாக கேள்விப்பட்டதும் இல்லை. But it is there in the Bible. ஆனால் அது வேதத்தில் தான் இருக்கிறது. Acts chapter 1 verse 19. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we are going to consider a few truths from this particular place. இந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். And in the process of it we shall solve a few doubts that exist in the Bible. அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கையில் வேதத்தில் இருக்கிறதான சில சந்தேகங்களையும் நாம் அதிலிருந்து தீர்த்துக் கொள்வோம். If you turn to Matthew chapter 27, மத்தேயு 27ஆம் அதிகாரம் and read verse 9. 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. Here we see a prophecy of Jeremiah being fulfilled. எரேமியாவின் ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். But if you search in the whole book of Jeremiah, you will never find such a verse. ஆனால் எரேமியாவினுடைய முழு புத்தகத்தையும் நாம் தேடி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்மால் பார்க்க முடியாது. They took 30 pieces of silver and valued it and gave them for the potter's field as the Lord appointed me. தேவனை என்னை கற்பித்தபடியாக அவர்கள் 30 வெள்ளிக்காசை எடுத்து அவர்கள் கிரியமாக ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்குகிறார்கள். Nowhere in the book of Jeremiah you will find such a verse. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எரேமியாவின் புத்தகம் முழுவதுமாக தேடினாலும் எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. But if you turn to the book of Zechariah, ஆனால் சகரியாவின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது turn to chapter 11 11ஆம் அதிகாரம் and read verse 12 and 13. 12ஆம் 13ஆம் வசனங்களை வாசியுங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எறிந்து விட்டேன். Here we see a verse that is similar to the verse in Matthew. மத்தேயுவில் இருக்கிறதான ஒரு வசனத்தோடு அதே போன்ற ஒரு வசனத்தை இங்கே நாங்கள் சகரியாவில் பார்க்கிறோம். So when Matthew says that it was spoken by Jeremiah the prophet, was it a mistake? எரேமியா என்ற தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதான ஒரு வசனம் என்று தீர்க்கதரிசனம் என்று சொல்லப்பட்டது, அது தவறுதலான ஒரு காரியமா? So it is was it a mistake? Instead of saying Zechariah, he said Jeremiah. சகரியா என்று சொல்வதற்கு பதிலாக எரேமியா என்று சொல்லிவிட்டு இருக்கிறார்கள், அது ஒரு தவறா? This question will be answered. இந்த கேள்விக்கு நாம் பதில் பார்க்கலாம். Secondly, concerning the death of Judas Iscariot. இரண்டாவதாக யூதாஸ் காரியத்தினுடைய மரணத்தை பற்றி. In one place in the Bible it is said he went and hanged himself. வேதத்தில் ஒரு இடத்தில் இப்படியாக பார்க்கிறோம், அவன் சென்று தூக்கிலிட்டுக் கொண்டான், நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். But if you see Acts 1:18, ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது we see it is written he died in some other way. அவன் வேறு ஒரு விதத்தில் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று.
So here we see it looks as though he died in some other way. அவன் வேற ஏதோ ஒரு விதத்தில் மரித்ததை போல் இங்கே காணப்படுகிறது. This looks like a contradiction. இது ஒரு முரண்பாடாக தெரிகிறது. This problem also will be solved. இந்த பிரச்சனையும் நாம் பார்க்கலாம். I hope I remember to tell it in between at least. அதை மத்தியில் சொல்வதற்கு நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன் என்று நினைக்கிறேன். Now but there is some important truth that we have to learn from Akeldama. ஆனால் அகெல்தமாவிலிருந்து நாம் சில முக்கியமான சத்தியங்களை நாம் படிக்க வேண்டும். In the country of Israel, இஸ்ரவேல் தேசத்தில் there was a place called the Valley of Hinnom. இன்னம் என்றதான ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. It is also called the Valley of the Son of Hinnom. அது இன்னம் புத்திரர்களுடைய பள்ளத்தாக்கு என்றும் அழைக்கப்பட்டது. Innum Kumaran Pallatak. If you turn to Jeremiah எரேமியா chapter 19 19ஆம் அதிகாரம் and read verse 2. 2ஆம் வசனம். கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. Now we have to listen very carefully. நாம் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். If we lose a little bit, this is like mathematics. You miss one day, you missed everything. இது கணிதத்தை போன்றது. ஒரு நாள் நாம் பாடத்திற்கு செல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்ததை போல். So we have to listen to every point carefully in order to understand the whole message. முழு தூதையும் நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக கவனமாக கேட்க வேண்டும். So in Israel there is a place called the Valley of the Son of Hinnom. இஸ்ரவேலிலே இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. It was a place known for slaughter and bloodshed. அந்த இடமானது அதிகமாக கொல்லப்படுவதற்கும் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடமாக அறியப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. You read verse 6. 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். So here it is called a valley of slaughter. இது சங்கார பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. A lot of death took place in this place. இந்த இடத்தில் அதிக மரணம் சம்பவித்தது. But in this area of the Valley of Hinnom, ஆனால் இன்னம் பள்ளத்தாக்கினுடைய இந்த இடத்தில் there was a potter's house. அங்கே ஒரு குயவனுடைய வீடு இருந்தது. If you turn to chapter 18 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது and read verse 2 and 3. 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசியுங்கள். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திருகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். So here we see, in English it is clear, God does not say go to a potter's house. He says go to the potter's house, pinpointing one particular potter. குயவனுடைய வீட்டிற்கு போ என்று தமிழில் இருக்கிறது. ஆங்கிலத்திலே அவர் இப்படியாக சரியாக அந்த குறிப்பிட்ட குயவன் என்று ஒரு குறிப்பிட்ட குயவனை குறிப்பிட்டு அவன் வீட்டுக்கு போ என்று எரேமியாவிடம் சொல்கிறார். So Jeremiah goes there. எரேமியா அங்கே செல்கிறார். Now where is this potter's house? இந்த குயவனுடைய வீடு எங்கே இருக்கிறது? It is in that very area of the Valley of Hinnom. இன்னும் பள்ளத்தாக்கு இருந்த அதே இடத்தில் தான் இந்த குயவனுடைய வீடும் இருந்தது. You read 19:1 and 2. 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியரிலும் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு அடுத்த வசனம் கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. So from these passages we understand that potter's field is in the same area as the Valley of Hinnom. இந்த குயவனுடைய வீடு ஆனது அவனுடைய நிலமானது இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கிற அதே இடத்தில் தான் காணப்படுகிறது என்று இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் பார்க்கலாம். And that potter's house is in the potter's field. அந்த குயவனுடைய வீடு அந்த குயவனுடைய நிலத்தில் தான் இருக்கிறது. Because we see in his house itself he is taking clay and making vessels. ஏனென்றால் அவனுடைய வீட்டிலிருந்து தானே அவன் களிமண் எடுத்து அங்கே பாத்திரங்களை வணைகிறான் என்று பார்க்கிறோம். So there is a valley called the Valley of Hinnom. அங்கே இன்னும் என்ற ஒரு பள்ளத்தாக்கு அவனை சூழ இருக்கிறது. And part of that valley there is a small field. அந்த பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியாக ஒரு சிறிய நிலம் இருக்கிறது. And that is the potter's field. அதுதான் இந்த குயவனுடைய நிலம். What do you mean by potter's field? குயவனுடைய நிலம் என்றால் என்ன? It is a place where lot of clay is available. அந்த இடத்தில் அதிகமான களிமண் நிரம்பிய ஒரு இடம் அது. So the potter buys that field and builds a house there and does his work, makes pots there. இந்த குயவன் அந்த இடத்தை வாங்கி அதிகமாக அந்த களிமண்ணை எடுத்து அவன் பாத்திரங்களை செய்து வனைந்து அவற்றை விற்கிறான்.
So here we see this potter has a field and he takes clay and he is molding that clay. இந்த குயவனுக்கு ஒரு நிலம் இருக்கிறது. அவன் அங்கே இருந்து களிமண் எடுத்து அதை வனைந்து அவன் பானைகளை செய்து கொண்டிருக்கிறான். Now we have some lessons to learn from this. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள சில பாடங்கள் நமக்கு உண்டு. This potter's field can be compared to our heart. இந்த குயவனுடைய நிலத்தை நம்முடைய இருதயத்துக்கு ஒப்பனையாக நாம் சொல்லலாம். So there are various states that this potter's field takes. இந்த குயவனுடைய நிலமானது பல நிலவரங்களை அடைகிறது. So first of all, this place is called the potter's field. முதலாவதாக இந்த இடம் குயவனுடைய நிலம் என்று அழைக்கப்படுகிறது. It is a place where a lot of clay is available. அதிக களிமண் நிரம்பிய ஒரு இடம் அது. And what kind of clay? என்ன விதமான ஒரு களிமண் அது? It is soft clay. அது மிருதுவான ஒரு களிமண். It is moldable clay. அது வனையக்கூடிய ஒரு களிமண். It won't break. அது சீக்கிரத்தில் உடையாது. Read verse 4, 18:4. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். திரும்ப வேறே பாண்டமாக வனைத்தான். That means he is able to reshape it. அவனால் அந்த ஒரு பாத்திரத்தை வேறு விதமாக அவன் வேறு விதத்தில் வடிவமைக்க கூடியவனாய் இருக்கிறான். That means that clay is moldable clay. அப்படி என்றால் அந்த களிமண் அது உருக்கக்கூடிய ஒரு களிமண்ணாக இருக்கிறது. What does God tell Jeremiah? தேவன் எரேமியாவை பார்த்து என்ன சொல்கிறார்? I am not going to speak to you now. நான் இப்பொழுது உன்னோடு பேச போகிறதில்லை. You go to the potter's house. நீ அந்த குயவனுடைய வீட்டிற்கு போ. There I will speak to you. அங்கே நான் உன்னோடு பேசுகிறேன். So he went to the potter's house. அதனால் இவன் அந்த குயவன் வீட்டிற்கு சென்றான். And he saw the potter making a vessel. அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை அவன் வனைந்து கொண்டிருப்பதை பார்த்தான். And as the potter was making the vessel, அந்த குயவன் அந்த பாண்டத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது he saw suddenly that clay collapsed. திடீரென்று அந்த பாத்திரம் அந்த களிமண் அது கெட்டு போனதை இவன் பார்க்கிறான். So the potter takes that clay again and reshapes it into another vessel. அதனால் இந்த குயவன் என்ன செய்தான் என்றால் மீண்டுமாக அந்த களிமண்ணை எடுத்து அதை வேறே பாத்திரமாக வனைகிறான். Now read verses 5 and 6. இப்போது 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். So what is God telling the Israelites? இஸ்ரவேலரை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார்? You look at that clay in the potter's hands. அந்த குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை நீங்கள் பாருங்கள். O children of Israel, you are in my hands like that clay. இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்களும் என்னுடைய கரத்தில் குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல்தான் இருக்கிறீர்கள். You are a nation. நீங்கள் ஒரு ஜாதியா இருக்கிறீர்கள். Sometimes I will speak of plucking you and pulling you down. சில நேரத்தில் நான் உங்களை இழுத்து கீழே தள்ளுவதை பற்றி நான் பேசுவேன். I will speak to you about destroying you. சில நேரத்தில் உங்களை அழிப்பதை பற்றி உங்களிடம் பேசுவேன். But if at that time you turn from your evil, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பொல்லாப்பிலிருந்து தீமையிலிருந்து என்னிடம் திரும்புவீர்கள் என்றால், then I will repent of the evil that I thought to do to you. அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய நினைத்த தீமையை பற்றி மனஸ்தாபப்படுவேன். And I will take that clay and reshape you and construct you, build you up once again. அந்த களிமண்ணாகிய உங்களை மீண்டுமாக எடுத்து உங்களை வனைந்து மீண்டுமாக உங்களை கட்டி எழுப்புவேன். So remember, you are like clay in my hands, O Israel. அதனால் இஸ்ரவேலே, நீ என்னுடைய கையில் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமணை போல் இருக்கிறாய் என்று நினைவில் கொள். So what does that moldable clay show in our life? அந்த வனையக்கூடிய களிமண் நம்முடைய ஜீவிதத்தில் எதை காண்பிக்கிறது? It shows a heart that can be spoken to. பேசப்படக்கூடிய நம்முடைய இருதயத்தை அது காண்பிக்கிறது. It shows a heart that can be transformed. மாற்றக்கூடிய இருதயத்தை அது காண்பிக்கிறது. It is a heart that can be restored to its original state. மீண்டுமாக தன்னுடைய பழைய நிலவரத்துக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய இருதயத்தை அது காண்பிக்கிறது. It is a heart that can be sanctified. சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு இருதயத்தை அது காண்பிக்கிறது. It is a heart that can be pricked. குத்தப்படக்கூடிய ஒரு இருதயத்தை அது காண்பிக்கிறது. God says, "O Israel, you are like that for me." தேவன் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீயும் எனக்கு அதுபோல்தான் இருக்கிறாய். But you know what the Israelites said? ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Read verse 12. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள்.
கடினத்தின்படி செய்வோம். So what are they saying? What are the Israelites saying? இந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொல்கிறார்கள்? You preach, Jeremiah, you preach what you like. எரேமியாவே, உனக்கு என்ன வேண்டுமோ நீ அதை பிரசங்கித்துக்கொள். You go on preaching. நீ தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இரு. Nothing can change my heart. ஒன்றும் என் இருதயத்தை மாற்ற முடியாது. All that you say is impossible. நீ சொல்வதெல்லாம் அசாத்தியமான காரியம். You keep talking, I will keep doing what I like. நீ பேசுவதை பேசிக்கொண்டே இரு, நான் செய்வதை செய்து கொண்டே இருக்கிறேன். Is that the state of our heart? அதுதான் நம்முடைய இருதயத்தின் நிலவரமாய் இருக்கிறது. And that means that clay is not moldable clay. அப்படி என்றால் அந்த களிமண் ஒரு வணையக்கூடிய களிமண் அல்ல என்று அர்த்தம். Very dangerous situation. அது மிகவும் ஒரு அபாயமான சூழ்நிலை. God can do nothing with that heart. அந்த இருதயத்தை வைத்து தேவனால ஒன்றும் செய்ய முடியாது. Finally, what does God do? கடைசியாக தேவன் என்ன செய்கிறார்? He pronounces judgment on the Israelites. இஸ்ரவேலர்கள் மீது அவர் நியாய தீர்ப்பை விதிக்கிறார். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? Read chapter 19 verse 11. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களை நோக்கி verse 10 and 11. 10-11ஆம் வசனம். உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Here we read of a place called Tophet. தோப்பேத் என்ற ஒரு இடத்தை பற்றி இங்கே வாசிக்கிறோம். It's the same as the valley of Hinnom. இன்னும் பள்ளத்தாக்கை போன்ற அது போன்ற ஒரு இடம். You read that in verse 6, no need to read. 6ஆம் வசனத்திலே நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. So what is happening in this place? இந்த இடத்தில் என்ன சம்பவிக்கிறது? God as a loving God ஒரு அன்புள்ள தேவனாக is going to the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களிடையில் அவர் போகிறார். Oh children of Israel, I am ready to mold you. இஸ்ரவேல் ஜனங்களே, நான் உங்களை வணைய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். I want to change your heart. உங்களுடைய இருதயத்தை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Only thing you must repent in your heart. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். I want to rebuild you. உங்களை மீண்டுமாக கட்டி எழுப்ப நான் விரும்புகிறேன் என்கிறார். Although I have pronounced destruction against you, it is not in my mind to destroy you. உங்கள் மீது நியாயத்தை அழிவை கொண்டு வருவேன் என்று சொல்லி இருந்தாலும் உங்களை அழிக்க வேண்டும் என்பது என்னுடைய மனதிலும் இல்லை என்று சொல்கிறார். Jeremiah, you come here. எரேமியாவே, நீங்க வா என்று You go to that potter's house. நீ அந்த குயவனுடைய வீட்டிற்கு போ. Can you see that clay? அந்த களிமண்ணை உன்னால் பார்க்க Can you முடிகிறதா? see how he is reshaping it? அவன் எப்படி அதை மீண்டுமாக வணைகிறான் என்று தெரிகிறதா? Now you go and tell the Israelites. நீ இப்போது போய் இஸ்ரவேலர்களை பார்த்து சொல். Tell them, God, I am the potter. நான் தேவன், நான் தான் அந்த குயவன் என்று அவர்களிடம் சொல். Tell them that they are that clay. அவர்கள் தான் அந்த களிமண் என்று அவர்களிடம் சொல். And tell them, I want to shape them once again. அவர்களை நான் மீண்டுமாக வணைய விரும்புகிறேன் என்று அவர்களிடம் சொல். Jeremiah went and told them. எரேமியாவும் அவர்களிடம் போய் Oh சொன்னான். children of Israel, God wants to build you up once again. இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் உங்களை மீண்டுமாக கட்டி எழுப்ப விரும்புகிறார். But they said, no, this is impossible. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அது நடக்க கூடாத ஒரு காரியம். No, we will walk in the hardness of our heart. நாங்கள் எங்களுடைய இருதய கடினத்தில் தொடர்ந்து நடப்போம். Please don't tell us what to do. தயவு செய்து என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்ல வேண்டாம். We are old enough to know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவதற்கு நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம். So sermons like this have become just another lecture. அதனால் இப்படிப்பட்டதான தூதுகள் மற்ற ஒரு பாடசாலையில் கேட்க ஒரு பாடத்தை போல ஆகிவிட்டது. We listen, we go. கேட்கிறோம், போகிறோம். No examination to write, so no need to learn. எழுதுவதற்கு தேர்வு இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You speak what you like, I do what I like. நீங்கள் பேச விரும்புவதை பேசுங்கள், நான் செய்ய விரும்புகிறதை செய்கிறேன். So what does God say? அதனால் தேவன் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? Jeremiah, you told them what I asked you to tell. எரேமியாவே, நான் அவர்களிடம் சொல்ல சொன்னதை நீ சொன்னாய். They don't have the mind to listen. அவர்களுக்கோ கேட்கக்கூடிய மனதில்லை. So you take one vessel from that potter's house. அதனால் நீ என்ன செய்கிறாய் என்றால், அங்கே சென்று குயவனுடைய வீட்டிலிருந்து ஒரு பாத்திரத்தை வாங்கி கொண்டு வா. And go to that valley of Hinnom that is in that same area. அதே இடத்தில் இருக்கிறதான அந்த இன்னும் பள்ளத்தாக்கிற்கு நீ போ. Call all the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் வரவழி. Break that pot into pieces. அந்த பாத்திரத்தை நீ தூளாக உடைத்து போடு. And tell them, this is the way I am going to destroy you. Clay can be molded, but a pot cannot be reshaped. அவர்களிடம் நீ இப்படியாக சொல், இந்த விதத்தில் தான் நான் உங்களை உடைக்க போகிறேன். களிமண்ணை ஒருவேளை வேறு விதத்தில் உருவழிக்கலாம், வேறு உருவம் தருகலாம், ஆனால் ஒரு பாத்திரத்தை அது உடைத்து விட்டால் வேறு விதத்தில் அதை உருவாக்க முடியாது. God is warning us. தேவன் நம்மை எச்சரிக்கிறார். These words are not for the children of Israel alone, they are for us also. இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இது நமக்கும். What is the state of our heart? நம்முடைய இருதயத்தினுடைய நிலவரம் என்ன? We are slightly moved, that's all.
நாம் வேறொரு விதத்தில் கொஞ்சமாக மாறி இருக்கிறோம். Little repentance, கொஞ்சம் மனம் திரும்புதல், little fear. கொஞ்சம் பயம். Yes, I should not be like this. ஆம், நான் இது போல் இருக்க கூடாதுதான். 1 or 2 days we are back to the same state. ஒரு 2 நாட்கள் மீண்டுமாக அதே நிலவரத்துக்கு நாம் போய் விடுகிறோம். Are we not reaching a dangerous situation in our life? நம்முடைய ஜீவியத்தில் ஒரு அபாயமான சூழ்நிலையை நாம் சென்று அடைவதில்லையா? If we are like this, what will happen to us? நாம் இது போல் இருப்போம் என்றால் நமக்கு என்ன சம்பவிக்கும்? When God warns of judgment, தேவன் நியாய தீர்ப்பை பற்றி நம்மிடம் எச்சரிக்கும் பொழுது, when He wants to save us, அவர் நம்மை ரட்சிக்க விரும்பும் பொழுது, we are slightly moved and then come back. கொஞ்சமாக நாம் அந்த பக்கமாக செல்கிறோம், மீண்டுமாக பழைய நிலவரத்துக்கு வந்து விடுகிறோம். We are back to our old selves once again. நம்முடைய நாம் என்ற அந்த பழைய நிலவரத்துக்கு வந்து விடுகிறோம். Sunday till Sunday evening we are little moved, little afraid. Monday we are back to our old state. ஞாயிறு மாலை வரை கொஞ்சம் பயந்து, கொஞ்சம் அந்த பக்கமாக சாய்ந்து, கொஞ்சம் நகருகிறோம். பின்பு அடுத்த நாள் அதே இடத்திற்கு வந்து விடுகிறோம். I think this clay in our heart is becoming hard. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான இந்த களிமண் கடினமாகி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். That's a very dangerous situation. அது மிகவும் ஒரு அபாயமான சூழ்நிலை. If he starts reshaping that, he will only see a lot of broken pieces. It won't be moldable clay. அவர் அதை வடிவமைக்க ஆரம்பிப்பார் என்றால் மீண்டுமாக அது உடைக்கப்பட்ட துண்டுகளாக தான் இருக்கும். அவர் அதை மீண்டுமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு களிமண்ணாக அவரால் பார்க்க முடியாமல் போய்விடும். What happened one day? ஒரு நாள் என்ன சம்பவித்தது? Many years later, அநேக வருடங்கள் கழிந்து, Judas Iscariot, யூதாஸ் காரியோத், he got an offer for money. அவன் பணத்திற்காக பணம் பெறுவதற்கு ஒரு தருணம் கிடைத்தது. They said, we'll give you money, you please show who Jesus is. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உனக்கு பணம் தருகிறோம், ஆனால் இயேசு யார் என்று எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றார்கள். Jesus walked in the public, isn't it? இயேசு அவர் பொது கூட்டங்களில் பொது மக்களோடு சேர்ந்து நடந்தார், அப்படி அல்லவா? Why everybody knew who Jesus was. The Pharisees were seeing him every day, the scribes were seeing him every day. எல்லோருக்கும் இயேசு யார் என்று தெரியும். பரிசேயர்கள் தினமும் பார்க்கிறார்கள், மற்றவர்களும் தினமும் அவரை பார்க்கிறார்கள். Why did they need someone to show who Jesus is? அப்படி இருக்கும்போது இயேசு யார் என்று எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஏன் அவர்களுக்கு அவசியமாயிற்று? 2 reasons. 2 காரணங்கள். One, they were going to arrest Jesus in the night. ஒன்று, இரவு நேரத்தில் இயேசுவை அவர்கள் கைது செய்ய விரும்பினார்கள். So of the 12 disciples and all those who are going with Jesus, who is actually Jesus? Only the disciples can say properly. 12 சீஷர்களும் மற்றவர்களும் இயேசுவோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் இயேசு யார் என்று சரியாக சொல்லக்கூடிய நபர்கள் சீஷர்கள் மட்டுமே. Secondly, those who are going to arrest Jesus are not the Pharisees and scribes who have already seen him. They are Roman soldiers who have not seen him. இரண்டாவதாக இயேசுவை கைது செய்ய போகிறவர்கள் இயேசுவை முன்பாகவே கண்டிருக்கிற பரிசேயர்களும் மற்றவர்களும் அல்ல, ஆனால் ரோம போர் சேவகர்கள். அவர்கள் இயேசுவை முன்பாக கண்டதில்லை. So they need someone familiar to show the Roman soldiers in the middle of the night who Jesus is. அதனால் இயேசுவை அதிகமாக தெரிந்தவர்கள் இயேசு யார் என்று காண்பிக்கும்படியாக ரோம போர் சேவகர்களுக்கு இரவு நேரத்தில் அவர்கள் வந்து கைது செய்ய வசதியாக இருக்கும்படியாக அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. And they somehow discovered Judas loved money. எப்படியோ அவர்கள் யூதாஸ் பண ஆசை நிரம்பியவனாக இருந்தான் என்று கண்டுபிடித்தார்கள். What did Judas think? யூதாஸ் என்ன நினைத்தான்? He loved money. அவன் பணத்தை நேசித்தான். And he thought, here is a good chance for me to get money. அவன் நினைத்தான், நான் பணம் பெற்றுக்கொள்ள இது எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். He made a calculation like this. இப்படியாக ஒரு கணக்கு போட்டான். He said, see, I'm going to get my money. நான் என்னுடைய பணத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். I will show who Jesus is. இயேசு யார் என்பதையும் காண்பித்து விடுவேன். And Jesus is the Son of God. இயேசு தேவனுடைய குமாரன். So he won't get trapped. He will somehow escape. அப்படி இருக்கும்போது அவர் மாட்டிக்கொள்ள மாட்டார், எப்படியோ அவர் தப்பித்து விடுவார். Because for the past 3.5 years, so many times they tried to get him, he escaped. ஏனென்றால் கடந்த 3.5 வருடத்தின் போது அநேக முறை அவரை பிடிக்க முயன்றும் அவர் தப்பி போய்விட்டார். So this time also Jesus will escape. I will have my money. அதனால் இந்த முறையும் அவர் தப்பித்து போய் விடுவார், எனக்கும் என்னுடைய பணம் கிடைத்து விடும். So he got the money. அவனுக்கு பணம் கிடைத்தது. He betrayed Jesus. இயேசுவை காண்பித்து கொடுத்தான். But unexpectedly what he thought did not happen. ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் யோசித்த காரியம் நடைபெறவில்லை. He waited. அவன் காத்திருந்தான். Jesus got caught. இயேசு பிடிபட்டார். He was bound. அவர் கட்டப்பட்டார். Taken to Pilate. பிலாத்திடம் கொண்டு செல்லப்பட்டார். Judged. அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டார். And then made to carry the cross. சிலுவையை சுமக்க வைக்கப்பட்டார். Striped. அவரை சாட்டையினால் அடித்தார்கள். Mocked. அவரை பரிகசித்தார்கள். Crucified. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். He couldn't believe it. இவனால் அதை நம்பவே முடியவில்லை.
And he realized that he was a cause for all this. இவை எல்லாவற்றுக்கும் இவன்தானே காரணம் என்று இவன் உணர்ந்தான். And he said, he went back to the chief priest and said, take back this money, I betrayed innocent blood. மீண்டுமாக பிரதான ஆசாரியனிடம் இந்த பணத்தை கொண்டு சென்று நான் ஒரு குற்றமற்ற ரத்தத்தை நான் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லி மீண்டுமாக அவர்களிடத்தில் பணத்தை தந்தான். They said, that's your problem, you look after it, why should we bother about that? அவர்கள் சொன்னார்கள், அது உன்னுடைய பிரச்சனை, நீ அதை பார்த்துக்கொள், அதை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார்கள். So he threw the money in the temple and went and hanged himself. அதனால் இவன் அந்த பணத்தை வீசி எறிந்துவிட்டு அந்த தேவாலயத்தில் வீசிவிட்டு இவன் சென்று தன் நாண்டு கொண்டு செத்தான். Historians say this, சரித்திரக்காரர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், when the tree on which he hanged himself was near a cliff or a steep valley. அவன் தொங்கினதான ஒரு மரமானது அங்கே இருந்ததான ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு செங்குத்தான ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக இருந்தது. So when he hanged himself, இப்படியாக அவன் தன்னை தூக்கிலிட்டு கொண்டு தொங்கும்போது the branch on which he hanged broke off. அவன் தொங்கிக் கொண்டிருந்ததான கிளை உடைந்து he fell down. அவன் கீழே விழுந்து fell on the rocks below. அங்கே கீழே இருந்ததான பாறைகளின் மீது விழுந்து his stomach opened and all his intestines came out. அவனுடைய வயிறு வெடித்து குடல்கள் வெளியே வந்தது. So that is how both are true. He hanged himself and his bowels gushed out. அவன் நாண்டு கொண்டு செத்தான், அவனுடைய குடல்கள் வெளியே வந்தது, இரண்டும் உண்மைதான். What he loved so much, later he hated so much. எதை அவன் அதிகமாக நேசித்தானோ அதை பின்பு அவன் அதிகமாக வெறுத்தான். The 30 pieces of silver that he loved so much, later on he hated so much. He said, keep it, I don't want this. அந்த 30 வெள்ளிக்காசுகளை அவன் அதிகமாக நேசித்தான். ஆனால் இது எனக்கு தேவையில்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்து விடுகிறான். Are there lovers of money here? இங்கே பண ஆசை உடையவர்கள் இருக்கிறார்களா? Remember, that is the root of all evil. அது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். It will be the reason for our destruction. நம்முடைய அழிவுக்கு அது காரணமா இருக்கும். The only use of money, one saint of God said, is to use it. ஒரு தேவனுடைய ஊழியன் இப்படியாக சொன்னார், பணத்தினுடைய ஒரே தேவை அதை பயன்படுத்துவதுதான். There is only use of money is to spend it. பணத்தினுடைய ஒரே தேவை அதை செலவழிப்பதுதான். Some people like to see money. சிலர் பணத்தை பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள். Some people like to save money. சிலர் பணத்தை சேமித்து வைக்க ஆசைப்படுவார்கள். Some people like to count money. சிலர் பணத்தை எண்ணுவதற்கு ஆசைப்படுவார்கள். All that is evil. அது எல்லாம் தீமை. We have to count it. நாம் என்னதான் வேண்டும்? But let there be no love in counting. நாம் எண்ணும் போதே அதில் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். We can save money. நாம் பணம் சேமிக்கலாம். But let there be no love in saving. ஆனால் நாம் சேமித்து வைப்பதில் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். We live not by money, we live by faith. நாம் பணத்தினால் ஜீவிக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறோம். If we are praying for money, dreaming about money, then a day will come when that money will destroy us. பணத்திற்காக ஜெபித்துக் கொண்டு கனவு கண்டு கொண்டு இருப்போம் என்றால் ஒரு நாள் வரும்போது அந்த பணமே நம்மை அழித்து விடும். It destroyed Judas. அது யூதாசை அழித்தது. And what did they do with that money? அந்த பணத்தை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? When Judas threw that money into the temple, யூதாஸ் தேவாலயத்திலே அந்த பணத்தை வீசி எறிந்தபோது they took that money, அவர்கள் அந்த பணத்தை எடுத்தார்கள். said, this is the price of blood. இது ஒரு இரத்த கிரயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். So we what shall we do with this? We can't put it back into the sanctuary. இதை மீண்டுமாக தேவனுடைய ஆலயத்தில் வைக்க முடியாது, இதை வைத்து என்ன செய்வது என்று நினைத்தார்கள். What did they do? அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? They bought a field. ஒரு நிலத்தை அவர்கள் வாங்கினார்கள். It was the potter's field. அது ஒரு குயவனுடைய நிலம். We have two things to learn here. இங்கே நாம் கற்றுக்கொள்ள இரண்டு காரியங்கள் உண்டு. That field came to be called the field of blood. அந்த நிலம் இரத்த நிலம் என்று அழைக்கப்பட ஆயிற்று. If you turn to Matthew chapter 27, மத்தேயு 27ஆம் அதிகாரம் and read verse 7. 7ஆம் வசனம். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அடுத்த வசனம். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. Here once again in English, if you see, it is written not a potter's field, the potter's field. மீண்டுமாக இங்கே ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால் ஒரு குயவனுடைய நிலம் என்று அல்ல, குயவனுடைய நிலம், அந்த குயவனுடைய நிலம் என்று ஒரு குறிப்பிட்ட குயவனை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது. So they bought a particular potter's field. ஒரு குறிப்பிட்ட குயவனுடைய நிலத்தை வாங்கினார்கள். Which is that potter? யார் அந்த குயவன்? Now read verse 9. இப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிச்சு.
When did Jeremiah say all this? எப்பொழுது எரேமியா இவற்றை எல்லாம் சொன்னார்? Jeremiah did not mention these words. எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லவில்லை. But Jeremiah spoke about a potter. ஆனால் எரேமியா ஒரு குயவனை பற்றி பேசியிருக்கிறார். Did we not read in Jeremiah chapter 18 and 19 about a particular potter who had a field and a house? எரேமியா 18-19 அதிகாரங்களில் எரேமியா அங்கே ஒரு குயவனை பற்றியும் அங்கே அவனுக்கு ஒரு நிலம் இருந்தது, வீடு இருந்தது என்றும் பேசினான் என்பதை பற்றி நாம் வாசிக்கவில்லையா? So there was a particular potter's field that was bought. ஒரு குறிப்பிட்ட குயவனுடைய நிலம் வாங்கப்பட்டது. So later on that particular potter's field was sold. அதன் பின்பு சில காலங்கள் கழித்து அந்த குறிப்பிட்ட குயவனுடைய நிலம் விற்கப்பட்டது. His generation, his grandchildren must have sold it. அவனுடைய பேர பிள்ளைகள், அவனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதை விற்றிருக்க வேண்டும். Why should they sell a potter's field? அவர்கள் ஏன் ஒரு குயவனுடைய நிலத்தை விற்க வேண்டும்? That is their job, that is their life. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை பிழைப்பு. அதை ஏன் அவர்கள் விற்க வேண்டும்? Why did they sell that potter's field? அந்த குயவனுடைய நிலத்தை ஏன் அவர்கள் விற்றார்கள்? There's only one reason. அதற்கு ஒரு காரணம் தான் உண்டு. There was no more moldable clay in that field. அந்த நிலத்தில் அதன் பின்பு வணைவதற்கு கூடிய களிமண் அதில் இல்லாமல் போயிற்று. The clay was over. அங்கே களிமண் இல்லாமல் போயிற்று. So it was sold. அதனால் அதை அவர்கள் வித்து விட்டார்கள். It was bought with the price of blood. அதை இரத்த கிரயத்தினால் அந்த நிலத்தை வாங்கினார்கள். And it was called the field of blood. அது இரத்த கிரயத்தினுடைய நிலம் என்று அழைக்கப்பட்டது. What happens to a heart that is hard? கடினமாக இருக்கிற நம்முடைய இருதயத்துக்கு என்ன சம்பவிக்கிறது? It becomes a field of blood. அது ஒரு இரத்த நிலமாக மாறிவிடுகிறது. Let us consider our life. நம்முடைய ஜீவிதத்தை நாம் பார்ப்போம். What is blood in our life? நம்முடைய ஜீவிதத்தில் இரத்தம் என்றால் என்ன? Anything that is equal to hatred is bloodshed for a child of God. பகைக்கு சமமான எதுவா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதுதான் இங்கே நாம் பார்க்கிற இரத்தம். If you turn to Jeremiah chapter 18 எரேமியா 18 அதிகாரம் and read verse 18. 18 வசனம். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்தில் வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள். நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள். Let us smite him with the tongue. இவனை நாம் நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். That is bloodshed. அதுதான் ரத்தம் சிந்துதல். Not with the spear, not with the sword. ஈட்டியினாலோ பட்டயத்தினாலோ அல்ல, but with the tongue. நாவினால். So there can be bloodshed with our tongue. நம்முடைய நாவை வைத்தும் நாம் ரத்தம் சிந்தலாம். If you turn to Isaiah chapter 33, ஏசாயா 33 அதிகாரம் verse 15. 15 வசனத்தை வாசியுங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு. ரத்தம் சிந்துதலான யோசனைகளை கேளாதபடிக்கு. What does that mean? அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? Stopping one's ears from hearing of blood. ரத்தம் சிந்துதலை பற்றிய வார்த்தைகளை கேட்காதபடி காதுகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். It means keeping our ears from listening to violent conversation. கொடூரமான சம்பாஷணைகளை கேட்காதபடி நம்முடைய காதுகளை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Our tongue, our ears should not be involved in violence. நம்முடைய நாவும் நம்முடைய காதும் கொடூரத்தில் ஈடுபடக்கூடாது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? He that hateth his brother is a murderer. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். He that hateth his brother has already shed blood. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் முன்பாகவே ரத்தம் சிந்தி ஆயிற்று. So what happens to this potter's field? இந்த குயவனுடைய நிலத்திற்கு என்னவாயிற்று? The field exists. அந்த நிலம் இருக்கிறது. But something is missing. ஆனால் ஏதோ அங்கே இல்லாமல் இருக்கிறது. Moldable clay is missing. வணையக்கூடிய களிமண் இல்லாமல் இருக்கிறது. Because that moldable clay is missing, அந்த வணையக்கூடிய களிமண் இல்லாமல் இருக்கிறதினால் slowly becomes a field of blood. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய இடமாக ஆயிற்று. The next stage of the potter's field is that it becomes akeldama, or a field of blood. குயவனுடைய அந்த நிலத்தினுடைய அடுத்த கட்டம் அது ஆக்கேல்தாமா, இல்லாவிட்டால் ரத்தம் சிந்துதலின் இடமாக மாறிற்று. That is the next stage of the heart. அதுதான் நம்முடைய இருதயத்தினுடைய அடுத்த கட்டம். Is there hatred in our heart? நம்முடைய இருதயத்தில் கசப்பு, பகை இருக்கிறதா? Is there anyone
anyone in this world whom we hate? இந்த உலகத்தில் யாராவது ஒருவரை நாம் பகைக்கிறவர்களாக இருக்கிறோமா? We can offer 100 logical, reasonable excuses why we hate that person. ஏன் அந்த குறிப்பிட்ட நபரை நான் வெறுக்கிறேன், பகைக்கிறேன் என்பதற்கு 100 சட்டபூர்வமான உண்மையான காரணங்களை நாம் சொல்லலாம். But those 100 reasons God will take and put in the dustbin and call us a field of blood. ஆனால் அந்த 100 காரணங்களையும் எடுத்து தேவன் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நம்மை ரத்தம் சிந்துதலின் நிலம் என்று அழைப்பார். You know why? ஏன் என்று தெரியுமா? Why should God take 100 genuine reasons and put them in the dustbin? இப்படி உண்மையான இந்த 100 காரணங்களை எடுத்து ஏன் தேவன் குப்பையில் போட வேண்டும்? When that particular person is working against me, it is natural to hate that person, isn't it? அந்த குறிப்பிட்ட நபர் எனக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இயற்கையான முறையில் பார்த்தால் என்றாலும் அவரை பகைப்பது காரணம், நல்ல காரணம் தானே, நியாயமான காரணம் தானே. How can I go and love a person who deliberately speaks lies against me? வேண்டுமென்றே எனக்கு விரோதமாக பொய் சொல்கிறதான ஒரு நபரை எப்படி நான் நேசிக்க முடியும்? How can God take those genuine reasons and put them in the dustbin? அப்படிப்பட்ட உண்மையான காரணங்களை எடுத்து தேவன் எப்படி குப்பை தொட்டியில் போடுகிறார்? Because God has 1,000 reasons why He can hate us, and He took those 1,000 reasons and put them in the dustbin. ஏனென்றால் நம்மை ஏன் தேவன் வெறுக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் அந்த 1000 காரணங்களை எடுத்து அவர் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நம்மை நேசிக்கிறபடியா? When He has ignored all the reasons for which He can hate us, நம்மை அவர் வெறுக்கக்கூடிய 1000 காரணங்களை எடுத்து அந்த காரணங்களை எல்லாம் அவர் தள்ளிவிட்டு அவர் நம்மை நேசிக்கும் பொழுது, and He sees us showing genuine reasons why we should not love our brother, ஆனால் நம்முடைய சகோதரனை நாம் நேசிக்காமல் இருப்பதற்கு உண்மையான காரணம் என்று நாம் அதை காண்பிக்கிறதை அவர் பார்க்கும்போது, He can't bear that. அதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. That is called bloodshed. அது ரத்தம் சிந்துதல் என்று அழைக்கப்படுகிறது. Very dangerous situation. அது மிகவும் அபாயமான ஒரு சூழ்நிலை. If we keep hatred in our heart, நம்முடைய இதயத்தில் ஒருவேளை நாம் கசப்பை, பகையை வைத்திருப்போம் என்றால், may not be a violent hatred, ஒருவேளை அது கொடூரமான ஒரு பகையாக இல்லாமல் இருக்கலாம். if there is one brother or one sister amongst us whom we are not able to talk properly to, ஆனால் நம்மத்தில் ஒரு சகோதரன் இல்லாவிட்டால் ஒரு சகோதரியிடம் சரியான முறையில் உங்களால் பேச முடியாமல் இருக்கிறது என்றால், that is a dangerous situation. My heart is called Akeldama. அது ஒரு அபாயமான சூழ்நிலை. அந்த இருதயம் ஆக்கேல் தாமா என்று அழைக்கப்படும். I have already told you what Pastor T.U. Thomas said. பாஸ்டர் டி.யு. தாமஸ் என்ன சொன்னார் என்று முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். How much we love our worst enemy, so much we love Jesus. நம்முடைய சத்துருக்களில் மிகவும் மோசமான சத்துருவை எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவுதான் இயேசுவை நாமும் நேசிக்கிறோம். Some are our friends. சிலர் நம்முடைய நண்பர்கள். Some are very close friends, we love them. சிலர் மிகவும் நெருங்கிய நண்பர்கள், அவர்களை அதிகமாக நேசிக்கிறோம். Some are ordinary friends. சிலர் சாதாரணமான நண்பர்கள். Some are just acquaintances. சிலர் நம்மோடு பழகுகிறவர்கள். Some are not so near. சிலர் அவ்வளவு அருகில் இருக்கிறவர்கள் அல்ல. Some are enemies. சிலர் சத்துருக்கள். Some are really working against us. சிலர் உண்மையாகவே நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். But that worst enemy, ஆனால் அந்த மோசமான சத்துரு, how much I love that worst enemy, so much I love Jesus. அந்த மோசமான சத்துருவை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவுதான் இயேசுவை நேசிக்கிறேன். That is the standard by which we will be measured. அந்த ஸ்தானத்தின்படி தான் நாம் அளக்கப்படுவோம். If I love 999 people with all of my heart, என்னுடைய முழு இதயத்தோடு 999 ஜனங்களை நான் நேசித்து, and I have hatred for one particular person because of something he did against me, ஒரு குறிப்பிட்ட நபர் எனக்கு விரோதமாக செய்த காரணத்தினால் அவருக்கு விரோதமாக என்னில் பகை இருக்கும் என்றால், although I have love for 999 people in my heart is called a field of blood. 999 பேருக்கு என்னுடைய இருதயத்தில் அன்பு இருந்தாலும் என்னுடைய இருதயம் ரத்தம் சிந்துதலின் இடம் என்று அழைக்கப்படுகிறது. Let's examine our hearts. நம்ம இருதயங்களை நாம் ஆராய்ந்து We are பார்க்கிறோம். not here to play games. நாம் இங்கே விளையாடி விட்டு செல்லும்படியாக வரவில்லை. We are called Christians. கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். What is the difference between my heart and the heart of a sinner? என் இருதயத்துக்கும் ஒரு பாவி இருதயத்துக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? He loves his friends and hates his enemies. I love my friends and hate my enemies. What's the difference? அவன் அவனுடைய நண்பர்களை நேசிக்கிறான், சத்துருவை வெறுக்கிறான். நானும் என்னுடைய நண்பர்களை நேசிக்கிறேன், சத்துருவை வெறுக்கிறேன். என்ன வித்தியாசம்? Am I a Christian? நான் ஒரு கிறிஸ்தவனா? Beloved,
We have gone far away from this Christian standard. அருமையானவர்களே, கிறிஸ்துவ ஸ்தானம் என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் அதிக தூரம் போய்விட்டோம். We may not even go to heaven because of these things. இந்த காரணங்களினால் நாம் ஒருவேளை பரலோகம் கூட போகாமல் இருக்கலாம். We have forgotten all these things. இவை எல்லாவற்றையும் நாம் மறந்து விட்டோம். We are offering so many excuses to justify the state of our heart. நம்முடைய இருதயத்தின் நிலவரத்தை அதை நாம் சரியாக அதை நியாயப்படுத்தும்படியாக அநேக காரணங்களை சொல்கிறோம். No excuses. God will have none of those excuses. இப்படிப்பட்ட காரணங்களை தேவன் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். Only one thing he says. அவர் ஒரு காரியம் தான் சொல்கிறார். Whoever it is, love thy neighbor as thyself. அது யாராக இருந்தாலும் அவர் இதை தான் சொல்கிறார், உன்னை போல் பிறனை நேசி. In the parable of this good Samaritan, நல்ல சமாரியனுடைய அந்த உவமையில், who are the Samaritans? சமாரியர்கள் யார்? They are half Jews, half Assyrians. அவர்கள் அசீரியர்களும் யூதர்களுமாக கலந்தவர்களாய் இருக்கிறார்கள். They are not they have not come there legitimately. அவர்கள் வம்ச வாரியாக தொடர்ச்சியாக வந்தவர்கள் அல்ல. They are born out of sin. அவர்கள் பாவத்தினால் பிறந்தவர்கள். So Samaritans are a mixed group. They are not Jews, they are not Assyrians, they are mixed. சமாரியர்கள் ஒரு கலப்பு ஜாதியாக இருக்கிறார்கள். அவர்கள் யூதர்களும் அல்ல, அவர்கள் சமாரியர்களும் அல்ல. When the Assyrians invaded Israel, the Samaritans were the generation that was born. அசீரியர்கள் இஸ்ரவேலை அவர்கள் பிடித்தபோது அங்கே பிறப்பித்த சந்ததி இந்த சமாரியர்கள். So the true Jews will not mix with the Samaritans. உண்மையான யூதர்கள் இந்த சமாரியர்களோடு சேர மாட்டார்கள். They hate them. அவர்களை வெறுத்தார்கள். You're a mixed breed. நீங்கள் கலப்பாக முறையில் பிறந்தவர்கள். So we won't have anything. I'm a pure Jew. நான் ஒரு தூய்மையான சுத்தமான யூதன், உங்களோடு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள். But who was that man who fell among thieves? ஆனால் திருடர்களின் மத்தியில் விழுந்த இயேசுவின் உவமையில் இருந்த அந்த சமாரியன் யார்? Who was that man? அந்த மனுஷன் யார்? He came from Jerusalem. அவன் எருசலேமில் இருந்து வந்தான். Pure Jew. சுத்தமான ஒரு தூய்மையான யூதன். And he fell among thieves. அவன் திருடர்களின் மத்தியில் விழுந்தான். Who went to help him? யார் அவனுக்கு உதவி செய்யும்படியாக சென்றது? A Samaritan. ஒரு சமாரியன். So see, God is poking at their caste difference. அவர்களுடைய ஜாதி வேற்றுமை பார்க்கிறதை தேவன் அங்கே குத்தி காண்பிக்கிறார். God is poking at their hatred for brethren. சகோதரர்களை பகைக்கிறார்கள் என்ற அதை அங்கே தேவன் குத்தி பேசுகிறார். He says, here is a Samaritan who loves the Jew. யூதனை நேசிக்கிற ஒரு சமாரியன் இங்கே இருக்கிறான் பாருங்கள் என்று சொல்கிறார். Why did God begin that parable? ஏன் தேவன் அந்த உவமையை துவங்குகிறார்? Someone asked him, who is my neighbor? யார் என்னுடைய அயலான் என்று ஒருவர் இயேசுவிடம் இப்படியாக ஒரு கேள்வி எழுப்பினார்கள். What was Jesus saying? அதனால் இயேசு அவர்களிடம் என்ன பதிலளித்தார்? Those people whom you hate, they are your neighbors. நீங்கள் பகைக்கிறீர்களே அவர்கள்தான் உங்களுடைய அயலவர்கள் என்று சொல்கிறார். At the end of the parable, what did Jesus say? அந்த உவமையினுடைய முடிவில் இயேசு என்ன சொல்கிறார்? Go thou and do likewise. நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்கிறார். So if we don't have this testimony, இப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், if we have distances between other people, மற்றவர்களிடம் நாம் ஒரு தூரம் காத்துக் கொண்டிருப்போம் என்று அவர்களிடம் ஒரு if we are not close to everyone like brothers, சகோதரர்களைப் போல் அவர்களிடம் ஒற்றுமையா இல்லாமல் இடைவெளி காத்துக் கொண்டிருப்போம் என்றால், it means we are not Christians. அப்படி என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அர்த்தம். We may be members of the Pentecostal mission, ஒருவேளை பெந்தெகோஸ்தே சபையினுடைய அங்கத்தினர்களாக நாம் இருக்கலாம். but will my name be written in heaven? That's doubtful. ஆனால் என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுமா? அது சந்தேகத்துக்குரிய காரியம். You know, in heaven we are going to have a lot of surprises. பரலோகத்தில் நமக்கு அதிக அதிர்ச்சியூட்டக்கூடிய காரியங்கள் இருக்க போகிறது தெரியுமா? One lady, she went to hell. ஒரு ஸ்திரீ அவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். Her name was Mary Baxter. அவளுடைய பெயர் மேரி பாக்ஸ்டர். Every day for 30 days her spirit left her and she went in a trance. ஒவ்வொரு நாளும் 30 நாட்களுக்கு அவளுடைய ஆவி அவர்களை விட்டு பிரிந்து அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். And Jesus would take her and show her different parts of hell. இயேசு அவர்களை கொண்டு சென்று நரகத்தினுடைய பல பாகங்களை காண்பித்தார். And she would come back. அவர்கள் மீண்டுமாக திரும்ப வருவார்கள். She will do her duty the next day. அடுத்த நாளுடைய கடமைகளை செய்வார்கள். Next night when she goes to sleep, again God will take her and show another part of hell. அடுத்த இரவு அவர்கள் தூங்க செல்லும் பொழுது மீண்டுமாக தேவன் அவர்களுடைய ஆவியை கொண்டு சென்று நரகத்தின் மற்ற பாகத்தை காண்பிப்பார். I listened to her testimony on tape. அவருடைய சாட்சியை நான் கேசட்டில் கேட்டுக்கொண்டிருந்தேன். She was almost crying. அவர்கள் அழுது கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். I saw servants of God there. அங்கே தேவ ஊழியர்களை பார்த்தேன் என்றார்கள். I saw so many Christians there. அநேக கிறிஸ்தவர்களை அங்கே பார்த்தேன் என்றார்கள். And she says, please
please, if you are listening to me, please, hell is real, don't go there. அவர்கள் சொன்னார்கள், தயவு செய்து நீங்கள் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நரகம் உண்மையான ஒரு காரியம், அங்கே போக வேண்டாம் என்றார்கள். So many people whom we don't imagine are going to go to heaven. So many people whom we don't imagine are going to be in hell. நாம் யோசித்து பார்க்காத அநேகர் பரலோகத்திற்கு போக போகிறார்கள். நாம் யோசித்து பார்க்காத அநேகர் நரகத்துக்கு போக போகிறார்கள். So let's set our hearts right. Let's not fool ourselves. அதனால் நம்முடைய இருதயங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். நம்மை நாமே முட்டாள்களாக்கி கொள்ள வேண்டாம். Convention is coming. நம்முடைய கன்வென்ஷன் வருகிறது. We have to work with one heart. ஒரு இருதயத்தோடு, ஏக இருதயத்தோடு நாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். Let's work with one another. மற்ற ஒவ்வொருவரோடும் சேர்ந்து நாம் வேலை செய்வோம். If that particular person is coming to work with me, I won't come. அந்த குறிப்பிட்ட நபர் என்னோடு சேர்ந்து வேலை செய்வார் என்றால் நான் வரவில்லை. That is not a Christian's confession. அது ஒரு கிறிஸ்தவனுடைய அறிக்கை அல்ல. If that person is going to tell me what to do, I won't come. அந்த குறிப்பிட்ட நபர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார் என்றால் நான் வரமாட்டேன். That is not a Christian's confession. அது ஒரு கிறிஸ்தவனுடைய அறிக்கை அல்ல. That is Akildama. அது ஆக்கேல்தாமா. What will happen after that? அதன் பின்பு என்ன சம்பவிக்கும்? There is a third stage. ஒரு மூன்றாம் நிலவரம். That is a very dangerous, pathetic condition. அது மிகவும் ஒரு அபாயமான, ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை சென்றடையும். They bought the potter's field. அவர்கள் அந்த குயவன் நிலத்தை வாங்கினார்கள். Once it had moldable clay. முன்பு அதில் வனையக்கூடிய களிமண் இருந்தது. But now clay is over. ஆனால் இப்போது அதில் களிமண் இல்லாமல் போயிற்று. Now it has become the field of blood. இப்போது ஒரு இரத்த நிலமாக மாறிவிட்டது. But why did the priests buy that field? அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரிகள் ஏன் அந்த நிலத்தை வாங்கினார்கள்? Again read chapter 27 verse 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசியுங்கள். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். Why did they buy this field? ஏன் இந்த குயவனுடைய நிலத்தை அவர்கள் வாங்கினார்கள்? To bury people. அந்நியர்களை அங்கே அடக்கம் பண்ணும்படியாக. I told you this valley of the son of Hinnom, this Akeldama was a part of that. இந்த அக்கேல்தாமா இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கினுடைய பகுதி என்று நான் சொன்னேன். The valley of Hinnom itself is called a place of slaughter. இன்னும் பள்ளத்தாக்கு அதை பார்க்கும்போதே அது சங்கரிப்பினுடைய ஒரு இடம். And it is a burial ground. அது புதைக்கப்படக்கூடிய ஒரு இடம். But in that burial, you read Jeremiah 19 verse 11. எரேமியா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தை, இந்த நகரத்தை உடைத்து போடுவேன். புதைக்கிறதுக்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். They will bury them in Tophet or in the என்னவாயிற்று? Like the rest of the valley of Hinnom, இன்னும் பள்ளத்தாக்கினுடைய மற்ற பகுதிகளைப் போல this field also became a burial ground. இந்த நிலமும் ஒரு மயான பூமியாக மாறிவிட்டது. What a pathetic condition. என்ன ஒரு பரிதாபிக்கக்கூடிய ஒரு நிலவரம். You know what history says? சரித்திரம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? This burial ground became very famous. இந்த மயான பூமி மிகவும் பிரபலமாயிற்று. You know what it was famous for? அது எதற்கு பிரபலமானது என்று தெரியுமா? It became famous because it had the power to consume dead bodies very fast. மரித்த சடலங்களை சீக்கிரமாக அது தூளாக்கக்கூடிய நிலவரம் அதில் இருந்தபடியால் அந்த நிலம் அதிகமாக பிரபலமாயிற்று. They say that if you bury a dead body in that ground, in 24 hours the body will decay. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சடலத்தை அந்த குறிப்பிட்ட நிலத்தில் புதைப்பீர்கள் என்றால் 24 மணி நேரத்தில் அந்த சடலம் அழுகி போய்விடும். There is a place called Pisa in the world. உலகத்திலே பீசா என்ற ஒரு இடம் உண்டு. It has one of the 7 wonders of the world called the Leaning Tower of Pisa. சாயும் கோபுரம் என்றதான 7 உலக மகா அதிசயங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. You know, they took mud from this valley of Hinnom to Pisa because this mud had the power to consume dead bodies. இந்த மண் மரித்த சடலங்களை சீக்கிரமாக அழிக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருந்தபடியால் இன்னும் பள்ளத்தாக்கிலிருந்து மண்ணை கொண்டு சென்று அங்கே பீசா கோபுரத்திற்கு கொண்டு சென்றார்கள். During the war there, so many thousands were dying. There was no place to bury. அங்கே யுத்தத்தின் போது
ஆயிரக்கணக்கான பேர் மரித்துக்கொண்டே செத்துக்கொண்டே இருந்தபடியால் அவர்களை புதைக்க இடம் இல்லாமல் போயிற்று. So they went to the valley of Hinnom and took mud, brought it in ships and put it in Pisa so that people can be buried. The bodies will get consumed fast. இதனால் இவர்கள் கப்பல்கள் மூலமாக இன்னும் பள்ளத்தாக்கில் இருக்கிறதான களிமண்ணை கொண்டு மண்ணை கொண்டு வந்து இவர்கள் இங்கே பீசா கோபுரத்தின் அண்டையில் கொண்டு வந்து பீசா ஊர் அண்டையில் கொண்டு வந்து அங்கே அதிகமான பேர் மரித்துக் கொண்டிருக்கிறபடியால் சீக்கிரமாக அவர்களை அங்கிருந்து கொண்டு செல்லும்படியாக இந்த மண்ணில் புதைத்தார்கள். What do we learn from this? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? If we as a church சபையாக நாம் lose our moldable nature, வணையக்கூடிய இந்த தன்மையை நாம் இழந்து போவோம் என்றால், allow hatred and bitterness in our life, பகை கசப்பு நம்முடைய இருதயத்தில் வரவழைப்போம் என்றால், this church which once was a source of life, ஜீவனினுடைய உறைவிடமாக இருந்த இந்த சபை will become a burial ground. ஒரு மையான பூமியாக மாறிவிடும். Every new soul who comes into this church will die instead of living. இந்த சபைக்குள்ளாக வருகிறதான ஒவ்வொரு புதிய ஆத்மாவும் பிழைப்பதற்கு பதிலாக மரித்து போய்விடுவார்கள். If we attend this convention with hatred in our heart, நம்முடைய இதயத்தில் ஒருவேளை பகையோடு இந்த கன்வென்ஷனில் நாம் பங்கு பெறுவோம் என்றால், a lot of new souls will come, அதிக புதிய ஆத்மாக்கள் வருவார்கள், and all of them will die. எல்லோரும் மரித்து போவார்கள். We will become a burial ground. ஒரு மையான பூமியாக நாம் மாறிவிடுவோம். How dangerous it is. அது எவ்வளவு அபாயமான காரியம். Only place in the world that has life is the church. ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் சபையில் மட்டும்தான். And if the church dies, சபையே மரித்து போவோம் என்றால், how dangerous and how great is that death. அது எவ்வளவு அபாயமான காரியம். அந்த மரணம் எவ்வளவு அபாயமான ஒரு மரணம். Shall we all close our eyes? நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோம். We have heard so many things. அநேக காரியங்களை நாம் கேட்டோம். We are called Christians. நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். We are supposed to live a life better than anyone else in the world. உலகத்தில் மற்ற யாரையும் காட்டிலும் ஒரு சிறந்த வாழ்க்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். God has given us the experience of salvation. ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். He gave us the powerful experience called baptism. ஞானஸ்தானம் என்றதான ஒரு வல்லமை உள்ள ஒரு அனுபவத்தை நமக்கு தந்தார். He filled us with that great power called the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றதான அந்த பெரிய வல்லமையை நமக்கு தந்தார். He has brought us to the best place called the church. சபை என்ற சிறந்த இடத்துக்கு நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். He has given us so many beautiful truths called doctrines. உபதேசங்கள் என்ற மிகவும் அழகான சத்தியங்களை நமக்கு தந்திருக்கிறார். After giving us all this, இவை எல்லாவற்றையும் அவருக்கு நமக்கு தந்த பின்பு, if my heart is just the same as the heart of any worldly person, இந்த உலக நபரை போல என்னுடைய இருதயம் அதே போன்ற ஒரு இருதயமாக இருக்கும் என்றார். if my heart is Akildama, என்னுடைய இருதயம் ஒருவேளை அக்கேல் தாமாவாக இருக்கும் என்றார், what is the use of my being called a Christian? கிறிஸ்தவன் என்று நான் அழைக்கப்படுவதனால் என்ன பிரயோஜனம்? What is the use of my being called a Pentecostal? பெந்தெகோஸ்தக்காரன் என்று நான் அழைக்கப்படுவதனால் என்ன பிரயோஜனம்? No, child of God. இல்லை, தேவனுடைய பிள்ளையே, let us put away all our excuses. நாம் சொல்லும் சாக்குப்போக்குகளை எல்லாம் நாம் விட்டு விடுவோம். Maybe your enemy has done so many things against you. ஒருவேளை உன்னுடைய சத்துரு உனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கலாம். Maybe he has told lies. ஒருவேளை அவன் உனக்கு விரோதமாக பொய் சொல்லி இருக்கலாம். Maybe you are innocent. ஒருவேளை நீ ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம். You are குற்றமற்றவனாக இருக்கலாம். But that hatred in our heart is a sin. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பகை பாவம். Let us remove that sin from our heart. அந்த பாவத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் நீக்கி விடுவோம். Whatever the other person does, that he has to give account to God. மற்ற நபர் என்ன செய்தாரோ அது அவர் தேவனிடத்தில் கணக்கு தர வேண்டும். We do not have to be bothered about that. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Do I have hatred in my heart? என்னுடைய இருதயத்தில் பகை இருக்கிறதா? Do I want to go to heaven? பரலோகத்திற்கு செல்ல நான் விரும்புகிறேனா? Do I want to be a Christian? ஒரு கிறிஸ்தவனாக இருக்க நான் விரும்புகிறேனா? Do I want my heart to be a heart of flesh? என்னுடைய இருதயம் ஒரு சதையான இருதயமாக இருக்க நான் விரும்புகிறேனா? Do I want my heart to have moldable clay? என்னுடைய இருதயத்தில் வணையக்கூடிய களிமண் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? Do I want to have fellowship with the Jesus who wants to change my life? என்னுடைய ஜீவிதத்தை மாற்ற விரும்புகிற அந்த இயேசுவோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? Then he asks me one thing. அப்படி இருக்கும் என்றால் அவர் என்னிடம் ஒரு காரியம் கேட்கிறார். Put away hatred from your heart. உன் இதயத்தில் இருக்க பகையை நீ தள்ளிவிடு. Is there one person whom I hate? நான் வெறுக்கிற ஒரு நபர் யாராவது இருக்கிறார்களா? Is there one person whom I cannot forgive? நான் மன்னிக்க முடியாத ஒரு நபர் இருக்கிறார்களா? Let us ask pardon from the Lord. தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பு கேட்போமா? Shall we all close our eyes? நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Church of God. தேவனுடைய சபையே. Oh Church of God at Guduvanjeri. குடுவாஞ்சேரியில் இருக்கிறதான தேவனுடைய சபையே. What is the state of our heart? நம்முடைய இதயத்தின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? Is there a little bit of blood in my heart? என்னுடைய இதயத்தில் கொஞ்சம் ரத்தம் இருக்கிறதா? Let me remove that blood. அந்த ரத்தத்தை நான் நீக்கட்டும்.
Let me be washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்படட்டும். Every member of this church is only my brother. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் என்னுடைய சகோதரன். Every member of this church is bought by the blood of Jesus. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள். So if I hate one brother, it means I hate Jesus. அதனால் ஒரு சகோதரனை நான் வெறுப்பேன் என்றால் இயேசுவை வெறுக்கிறேன், பகைக்கிறேன். I might love all the other people. மற்ற எல்லோரையும் ஒருவேளை நான் நேசிக்கலாம். I love all the other believers. மற்ற எல்லா விசுவாசிகளையும் நான் நேசிக்கிறேன். I love the servants of God. தேவ ஊழியர்களை நேசிக்கிறேன். But if I hate one brother, ஆனால் ஒருவேளை ஒரு சகோதரனை நான் வெறுப்பேன் என்றால் I hate God. நான் தேவனை வெறுக்கிறேன். If I hate that brother and claim to love God, the Bible says I am a liar. ஒருவேளை அந்த சகோதரனை பகைத்துக் கொண்டு தேவனை நேசிக்கிறேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்றால் வேதம் சொல்கிறது அவன் ஒரு பொய்யன். God must have mercy on us. தேவன் நம் மீது இரக்கமாய் இருக்க வேண்டும். Today the God who spoke to the children of Israel is speaking to us. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசின அதே தேவன் நம்மோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். Jeremiah, go and tell them. எரேமியா நீ அவர்களிடம் போய் சொல். Tell them I am the potter. நான் குயவன் என்று அவர்களிடம் சொல். Tell them they are the clay. அவர்கள்தான் களிமண் என்று அவர்களிடம் சொல். Jesus is in our midst. இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். Our heart is in his hands. நம்முடைய இருதயம் அவர் கரத்தில் இருக்கிறது. Is there blood in our heart? நம்முடைய இருதயத்தில் ரத்தம் இருக்கிறதா? Or is it molded with clay? இல்லாவிட்டால் அது வணையக்கூடிய களிமண்ணாக இருக்கிறதா? If there is blood in our heart, ஒருவேளை அங்கே ரத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் this is grace period. இது கிருபையின் காலம். Jesus can still change us. இயேசு இன்னும் நம்மை மாற்றக்கூடியவராக தான் இருக்கிறார். Jesus can still transform us. இயேசு இன்னும் நம்மை மாற்றக்கூடியவராக தான் இருக்கிறார். Jesus still loves us. இயேசு இன்னும் நம்மை நேசிக்கிறார். He wants to make our heart a heart of soft clay once again. நம்முடைய இருதயத்தை மிருதுவான களிமண்ணுடைய ஒரு இருதயமாக மாற்ற விரும்புகிறார். In this church, இந்த சபையில் there are only brothers and sisters. இங்கே சகோதர சகோதரிகள் மட்டும் தான் இருக்கிறார்கள். There are no enemies. இங்கே சத்துருக்கள் இல்லை. We are only one family. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் தான். If there is anyone we hate, ஒருவேளை நாம் வெறுக்கிற யாராவது ஒருவர் இருப்பார்கள் என்றால், anyone we can't love fully, முழுமையாக நாம் நேசிக்க கூடாத யாராவது ஒருவர் இருப்பார்கள் என்றால், anyone we cannot forgive, நாம் மன்னிக்க கூடாத யாராவது ஒருவர் இருப்பார்கள் dear என்றால், brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, tell it to Jesus. அதை நீ இயேசுவிடம் சொல். But don't keep that hatred in your heart. அந்த பகையை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்காதே. Dangerous. It will kill you, not your brother. அது அபாயமான காரியம். அது உன்னை கொன்றுவிடும் உன் சகோதரனை அல்ல. It will kill you, not your brother. அது உன்னை கொன்றுவிடும் உன் சகோதரனை அல்ல. So tell Jesus. அதனால் இயேசுவிடம் சொல். Jesus, please take away this hatred from my இயேசுவே heart. தயவு செய்து என் இருதயத்தில் இருக்க இந்த பகையை எடுத்து விடும். Give me grace, Lord. எனக்கு கிருபை தாரும் I want to love my brother. என் சகோதரனை நேசிக்க விரும்புகிறேன். I want blood to go out of my heart. என் இருதயத்தில் இருக்கிற ரத்தம் போக I விரும்புகிறேன். want my heart to become a heart of flesh once again. என் இருதயம் மீண்டுமாக ஒரு சதையான இருதயமாக மாற விரும்புகிறேன். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, Jesus is talking to you. இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus is talking to you. இயேசு உன்னோடு பேசிக் He கொண்டிருக்கிறார். wants to stay in your heart. உன் இருதயத்தில் தங்க விரும்புகிறார். He wants to change your heart. உன் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். He wants your heart to become the soft clay once again. உன் இருதயம் மீண்டுமாக மிருது